மறைந்துவிட்ட கேஆர்ஜி அவர் வந்து என்னை வச்சு நெஞ்சில் ஊராகனு ஒரு படம் எடுத்தார். அவர் இன்றைக்கு தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்களுடைய சங்கத்தோடைய நெஞ்சில் ஊராகும். ஏன்னு கேட்டால் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துக்காக அவர் அவ்வளவு செஞ்சிருக்கிறாரு. அவர் ஒரு பாப்புலராக இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட டிவி கிட்ட தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் சார்பாக ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காரு. அதாவது தமிழ் படங்களோட கிளிப்பிங்ஸாக இருக்கட்டும், படங்களோட சாங்ஸாக இருக்கட்டும், எங்களுடைய திரைப்பட விழாக்கள் இருக்கட்டும், எல்லாத்தையும் பயன்படுத்தினா தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துக்கு எங்களுக்கு ராயல்ட்டி கொடுக்கணும் அப்படின்னு போட்டிருந்த ஒரு அக்ரிமெண்ட். அந்த அக்ரிமெண்ட் அடிப்படையில் 4 ஆண்டுகளுக்கு முன்னால் கணக்கிட்ட கிட்டத்தட்ட 1500 கோடி கிட்டத்தட்ட வரும் என்று சொல்லப்படுகிறது. 4 ஆண்டுக்கு பிறகு இன்னைக்கு கணக்கிட்ட எத்தனை கோடி வரும்? அந்த பணத்தை பெற்றுத் தருவதற்கு யாரும் இதுவரை தயாரிப்பாளர் சங்கத்தில் யார் வந்தாலும் முடக்கப்படுகிறார்கள், யார் வந்தாலும் ஒடுக்கப்படுகிறார்கள். சன் டிவியோட அதாவது பேரை வந்து நான் இந்த மேட்டில் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் கடிதம் எழுதுனதுக்காக படித்தேன், ரெக்கார்டு பூர்வமாக படிச்சிருக்கேன். இத்தனை நாள் நான் இதை வெளியில சொல்லி போராடவே வரல, இத்தனை நாள் வரல. நேற்று பாபு கணேஷ் இந்த பணத்தை விடுங்க, ஒரு 1500 கோடி தயாரிப்பாளருக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்க, இன்னைக்கு கணக்குப்பட்டா இத்தனை கோடி வருமே அப்படின்னு சொன்னோன்னே இந்த மேட்டரை நான் அன்னைக்கே சொன்னேன் சார்.